ஒரு காலத்தில் கைலாச மலையில் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அந்த நேரத்தில் அன்னை பார்வதிக்கு என் இல்லத்திற்கு பாதுகாவலன் ஒருவன் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. உடனே தன் உடலில் இருந்த மஞ்சளால் ஒரு சிறுவனை உருவாக்கி அவனுக்கு உயிர் கொடுத்தாள். நான் குளிக்கச் செல்லும் வரை யாரும் உள்ளே வராதபடி காத்திரு என்று சொல்லி அவனை வாயிலில் நிறுத்தினாள். சிறிது நேரத்தில் சிவபெருமான் வந்தார். ஆனால் அந்த சிறுவன், அம்மாவின் ஆணை, யாரையும் உள்ளே அனுமதிக்க முடியாது என்று தடுக்கிறான். கோபமடைந்த சிவபெருமான் அவன் யார் என்று அறியாமலேயே தன் திரிசூலத்தால் அவனது தலையை வெட்டினார். குளித்து வெளியே வந்த பார்வதி நடந்ததை அறிந்து பேரழுதாள். அவன் என் மகன் என்றாள். உடனே சிவபெருமான் தவறை உணர்ந்து உலகில் முதலில் கிடைக்கும் உயிரின் தலையை கொண்டு வந்து அந்த உடலுக்கு பொருத்துங்கள் என்று தேவர்களை அனுப்பினார். அவர்கள் வடக்கு திசையில் தலையை திருப்பி உறங்கிக் கொண்டிருந்த யானையின் தலையை கொண்டு வந்தனர். அதை அந்த சிறுவனின் உடலுடன் இணைத்தார் சிவபெருமான். அவன் உயிர் பெற்று எழுந்தான். அப்போது சிவபெருமான் கூறினார், இனிமேல் நீ விநாயகர். எந்த நல்ல காரியமும் உன்னை வணங்காமல் தொடங்கப்படாது. நீ தடைகளை நீக்கும் தலைவன். அதனால்தான் இன்று வரை எந்த காரியத்தையும் தொடங்கும் முன் விநாயகரை முதலில் வணங்குகிறோம்.